ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹால்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா விஆர்னா என்ன, விஆரை யூஸ் பண்ணி இறந்து போனவங்களை கொண்டு வர முடியுமா, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, முதல்ல விஆர்னா என்னன்னு பார்த்தரலாம். விஆர்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஷார்ட்டா சொல்லணும்னா விர்ச்சுவலா நம்ம பார்க்குற விஷயத்த விர்ச்சுவல் உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. விஆரை யூஸ் பண்ணி இறந்து போனவங்களை கொண்டு வர முடியுமா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். சவுத் கொரியால ஒரு அழகான ஃபேமிலி வளர்ந்துட்டு வராங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 4 குழந்தைங்கன்னு சந்தோஷமா வளர்ந்துட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு குழந்தைக்கு மட்டும் மர்ம காய்ச்சல் மாதிரி வந்துடுது. அவங்கள போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துறாங்க. காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா இறந்து போயிடுறாங்க. என்னதான் 4 குழந்தைங்க இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த இறந்து போன குழந்தைய நினைச்சு வருத்தப்பட்டு அழுந்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் மீட்டிங் மாதிரி அந்த ஊர்லயே ஏதோ அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்ல போய் இவங்களும் கலந்துக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு இவங்களும் அந்த குழந்தைய இறந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுந்து சொல்றாங்க. அங்கிருந்து எல்லாரும் அதை பாக்குறாங்க. இதை பார்த்து விஆர் டெக்னாலஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, நீங்க அழுகாதீங்க, நாங்க உங்க குழந்தைகிட்ட நேர்ல பேச வைக்கிறோம், நீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா விஆர், ஏஆர் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த குழந்தையோட போட்டோ, அந்த குழந்தையோட வாய்ஸ், அந்த குழந்தை பாட்டு பாடினது, இது எல்லாம் வச்சு ரியலா இருக்கிற மாதிரி அந்த குழந்தைய உருவாக்குறாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அவங்க போட்டிருக்க கையில ஒரு கிளவுஸ் போட்டிருக்காங்க. அந்த கிளவுஸை வச்சு அவங்களுக்கு தொட்டு உணர முடியும், அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க இவங்க. ஃபைனலா விஆரை யூஸ் பண்ணி அந்த இறந்த குழந்தைகிட்ட அந்த அம்மாவை பேச வைக்கிறாங்க. அந்த குழந்தை பாருக்கு பின்னாடி இருந்து ஓடி வந்து அம்மான்னு சொல்லுது. அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பாப்பா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய பேசுது. அவங்க அம்மானால கட்டுப்படுத்த முடியாம அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. இதை பார்த்து அங்கிருந்து சுற்றி இருந்தவங்கலாம் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இருந்து 4 வருஷம் ஆச்சு. அந்த 4 வருஷத்துல என்னென்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் சொல்லி அழுகுறாங்க அந்த குழந்தைகிட்ட. அம்மா நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீங்க அழுகாதீங்க அப்படின்னு அந்த குழந்தைய இருக்குன்னு சொல்லி அம்மா நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே மேல போற மாதிரி டிசைன் பண்ணி அப்படியே அந்த இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த குழந்தை அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் காட்டுது. ஃபைனலாக அவங்க அம்மாவை உட்கார சொல்லி பர்த்டே பார்ட்டி மாதிரி ஒன்று செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. நிறைய பேசிக்கிறாங்க. பேசிட்டு திருப்பியும் அந்த குழந்தை ரொம்ப டயர்டானவொடனே அம்மா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுது. தூங்க போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் படுக்குது. அந்த குழந்தை படுத்துட்டு அம்மா ஐ மிஸ் யூ, அம்மா ஐ லவ் யூ, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இவங்க அதுக்கு ரிட்டன் இவங்களும் பேசிக்கிறாங்க. நிறைய சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஒரு விஆர் டெக்னாலஜி மூலிமா இறந்து போனவங்களோட வாய்ஸ், அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சு பேச முடியும், அவங்கள பார்க்க முடியும், அவங்கள தொட்டு உணர முடியும். இவ்வளோ டெக்னாலஜியை வச்சு அவங்க ரியலாக அவங்க இருக்கிற மாதிரி பார்க்க முடியும், பேச முடியும். இவ்வளோ பண்ணியிருக்காங்க விஆர் டெக்னாலஜிஸ். அவங்க டெக்னாலஜி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. Thank you guys. It's caught in the crossfire. It's caught in the